வணக்கம் நண்பர்களே. ராகு பகவான் எப்படி உருவானாரு அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது என்ற புராண கதை உங்களுக்கு தெரியும். அமிர்தம் கிடைத்தவுடன் அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்ற ஒப்பந்தம் செய்திருந்தனர். இந்த நேரத்தில் விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்தார். அசுரர்களை மயக்கினார். அமிர்த கலசம் தன்வந்தரியின் கையில் இருந்தது. அதனை மோகினி வாங்கி கொண்டாள். அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் என கூறிவிட்டனர். தேவர்களும் ஒப்புக்கொண்டனர். யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது. மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கியிருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிற்று. இதில் ஏதோ குளறுபடி உள்ளது என புரிந்து கொண்ட கஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு எங்கே தனக்கு அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி அசுர வடிவம் மாற்றி தேவர் வடிவம் பூண்டு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான். இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர். இதற்குள் மோகினி தேவன் என்று நினைத்து ஸ்வர்பானுவுக்கு அமிர்தத்தை அளித்துவிட்டார். அவனும் அவசர அவசரமாக பருகிவிட்டான். சந்திர சூரியர்கள் மோகினியிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள். மோகினி வடிவம் தாங்கிய விஷ்ணுவுக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. அவர் தன் கையில் இருந்த அகப்பையில் ஸ்வர்பானுவின் தலையால் ஓங்கி தட்டினார். இதனால் ஸ்வர்பானுவின் தலை வேறு முண்டம் வேறு என இரு கூறுகளாக பிரிந்தது. அமிர்தம் உண்ட காரணத்தால் ஸ்வர்பானுவின் உயிர் நீங்கவில்லை. ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டார். அமிர்த கலசத்தை பிடுங்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்து விட்டார். ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் ஸ்வர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி ஸ்வர்பானுவை தங்கள் குலத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டனர். இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்லாமல், தலை இருந்தும் உடல் இல்லாமல் இருந்த ஸ்வர்பானு பிரம்மனிடம் முறையிட்டான். பிரம்மனோ விஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் என்று கூறிவிட்டார். விஷ்ணுவை ஸ்வர்பானு வணங்கி பிராய்ச்சித்தம் செய்யும்படி கேட்டான். விஷ்ணு பகவான் மனம் இறங்கி பாம்பு உடலை கொடுத்து ஸ்வர்பானுவின் தலையுடன் பொருத்தினார். அதேபோல் பாம்பு தலையை ஸ்வர்பானு உடலுடன் பொருத்தினார். இதனை அடுத்து மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு என்றும், பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது என்றும் அழைக்கப்பட்டார்கள். இன்னொரு கதை என்னன்னா, தலைபாகத்தை ஒரு மன்னன் எடுத்து வளர்த்து வந்தான். ராகு தன் கடும் தவத்தால் பாம்பு உடலை பெற்று கிரக அந்தஸ்தும் பெற்றார். தனியாக விழுந்து கிடந்த உடல் பாகத்தை மினி என்ற அந்தனர் வளர்த்து வந்தார். கேது ஞான மார்க்கங்களை அவரிடம் கற்று ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் செய்து பாம்பு தலையை பெற்று கிரக பதவியை அடைந்தார் என்று இன்னொரு வரலாறு கூறுகிறது. ராகு பகவானுக்கு வாயில் விஷம் இல்லை, கேது பகவானுக்கு வாலில் விஷம் இல்லை. இரண்டு விதமான காலசர்ப யோகம் இருக்கிறது. அதில் ஒன்று விலோம காலசர்ப யோகம், அனுலோக காலசர்ப யோகம். விலோம காலசர்பம் யோகம் என்றால் முன்னாள் கேது பின்னால் ராகு. கேது பகவானின் வாயிலிருந்து வெளிப்படும் விஷத்தால் தாக்கப்படுகின்றன. பின்பக்கம் ராகு பகவான் தன் வாளை கிரகங்கள் பக்கம் நீட்டிக்கொண்டு விலகிச் செல்வதால் அதிலிருந்து வெளிப்படும் விஷத்தாலும் தாக்கப்படுகின்றன. இதுதான் காலசர்ப தோஷமாகும். இதை அனந்த காலசர்ப யோகம் என்பார்கள். இன்னொன்று அனுலோக காலசர்ப யோகம் என்றால் கிரகங்கள் அதே போல் ராகு பகவானின் வாயை நோக்கி பயணப்படுகின்றன. கேது தன் வாளை கிரகங்கள் பக்கம் நீட்டிக்கொண்டு செல்கிறது. ராகு பகவானுக்கு வாயில் விஷமில்லை, கேது பகவானுக்கு வாலில் விஷமில்லை. இதனால் அதிக பாதிப்பு இல்லை. இதுதான் காலசர்ப யோகமாகும். இதனை சயன காலசர்ப யோகம் என்பார்கள். ராகு பகவான் பொதுவாக 12 மாதங்களுக்கு ஒரு ராசியில் தங்குவார். 12 ராசிகளையும் சுற்றி வர 18 ஆண்டுகள் அவருக்கு ஆகின்றன. ராகுவிற்கு உகந்த கிழமை சனிக்கிழமை. உகந்த நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். நட்பு கிரகம் புதன், சுக்கிரன், சனி. பிடித்தமான மலர் மந்தாரை. விரும்பும் சமித்து அருகு. உரிய ரத்தினம் கோமேதகம். அதிதேவதை பத்ரகாளி துர்க்கை. உச்ச வீடு விருச்சிகம், நீச்ச வீடு ரிஷபம். காரக அம்சம் யோகம். விரும்பும் தானியம் உளுந்து. பிடித்த உலோகம் கருங்கல். விரும்பும் வாகனம் ஆடு. மனைவியின் பெயர் கிம்ஹிசை. உரிய திசை தென்மேற்கு. பிடித்த சுவை புளிப்பு. காலம் ராகு காலம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.